Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு SSC ரீசனிங்ல வந்துட்டு டைஸ் அண்ட் கியூப் டாபிக்ல இருந்து क्वेश्चंस பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு டைஸ் கொடுத்துட்டு அந்த டைஸோட 4 பொசிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா டைஸ்ல வந்து ஏக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏவோட ஆப்போசிட் சைடு என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ கொடுத்துருக்க டைஸ்ல எனி 2 டைஸை எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ என்னது ஏ இருக்கிற டைஸே எடுத்துக்கோங்க. இது இந்த 2 டைஸ்லயும் என்னது ஏ இருக்கு ஓகேவா? இப்போ வந்து ஏவோட ஆப்போசிட் கேக்குறாங்க. அப்போ ஏக்கு இங்க பக்கத்துல இங்க இருக்கிறது எல்லாம் என்னது அட்ஜசன்ட் சைட்ஸ். இப்போ ஏவோட அட்ஜசன்ட் சைட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல பி சி இருக்கு. செகண்ட் டைஸ்ல ஏவோட அட்ஜசன்ட் பாத்தீங்கன்னா டி அண்ட் இ இருக்கு. ஓகேவா? அப்போ ஏக்கு அட்ஜசன்ட் சைட்ஸ் எல்லாம் வந்து என்ன வரும்? பி சி டி இ வரும். அப்ப ஏவோட ஆப்போசிட் சைட்ஸ் என்ன இருக்கும்? எஃப் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி எஃப். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 டைஸ் கொடுத்திருக்காங்க. க்ளோஸ்டு டைஸ் என்னது 2 கொடுத்துட்டு அதுல வந்துட்டு என்னது லெட்டர் வித் சிம்பல் வந்து கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இசட்டோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இந்த 2 டைஸ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ அட் சிம்பல் இருக்கு, ஆஷ் சிம்பல் இருக்கு. 2 சைட்ஸ் வந்து என்னது 2 சைட்ஸ் வந்து சேமா இருக்கும்போது ரிமைனிங் இருக்க இந்த 2 சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் சைடா இருக்கும். அப்போ இசட்டுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்னது பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னவா இருக்கும்? இசட்டா இருக்கும். அப்ப நம்மளோட கொஸ்டின் என்னன்னா இசட்டுங்க லெட்டருக்கு ஆப்போசிட் சைடு எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இசட்டோட ஆப்போசிட் சைடு ஆப்ஷன் ஏ பர்சன்டேஜ். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 6 லெட்டர்ஸ் PQRSTU டிஃபரண்ட் 6 லெட்டர்ஸ் இருக்க டிஃபரண்ட் ஃபேஸஸ் இருக்க மாதிரி டைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டைஸோட என்னது 2 பொசிஷன் வந்து கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா இந்த லெட்டர் ஆஃப் ஆரோட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப என்னது இந்த ரெண்டுலயும் வந்து காமனா எது இருக்கு? ஆர் இருக்கா? ஆரோட ஆப்போசிட் சைடு எதுன்னு தான் சொல்லி கேக்குறாங்க. இப்போ வந்து என்னது ஆரோட அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து எழுதலாமா? என்ன எழுதலாம்? பி எழுதலாம், டி எழுதலாம். இந்த டைஸ்ல பாத்தீங்கன்னா ஆரோட அட்ஜசன்ட் வந்து என்னவா இருக்கு? கியூ இருக்கு, யூ இருக்கு. ஓகேவா? பி டி கியூ யூ இருக்கு. அப்போ வந்து எது இல்ல ஆரோட ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும்? எஸ் தான் இருக்கும். ஆரோட அட்ஜசன்ட் வந்து பி டி கியூ யூ வரும்போது அப்ப வந்து ரிமைனிங் என்ன இருக்கு? எஸ் இருக்கு. அப்ப ஆரோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? எஸ் தான் இருக்கும். ஆப்ஷன் டி எஸ். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு டைஸோட 2 பொசிஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ்ல 2ங்கிற நம்பரோட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. 2ஓட அட்ஜசன்ட் என்னது? இது வந்து என்னது? அதாவது விசிபிள் ஃபேஸா இருக்கிறது என்னது? 2க்கு அட்ஜசன்ட்டா இருக்குமா? அப்போ 5 9. அடுத்தது இந்த 2ஓட அட்ஜசன்ட் வந்து இந்த டைஸ்ல என்ன இருக்கும்? 8 6 இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து எது வந்துட்டு அப்போ 5 9 வந்து என்னது? 6 வந்து என்னது? அட்ஜசன்ட். அப்ப வந்து என்னது 9ம் வந்து என்னது? அட்ஜசன்ட்டா இருக்கும். 2ஓட அட்ஜசன்ட்டா இருக்கும். அடுத்தது என்னது 5ம் என்னது 2ஓட அட்ஜசன்ட்டா இருக்கும். அப்ப வந்து என்னது 3 தான் என்னது 2ஓட ஆப்போசிட் ஃபேஸா இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 6 லெட்டர்ஸ் இருக்க டிஃபரண்ட் ஃபேஸ் இருக்க ஒரு டைஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டைஸோட 2 பொசிஷன் வந்து இங்க என்னது இங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னது 2 பொசிஷன்ல என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் தி லெட்டர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் ஆப்போசிட் டு வி. வியோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து என்ன லெட்டர் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் என்னது காமனா என்னது 2 சைட்ஸ் வந்து காமனா இருக்கு. யூ யூ இருக்கு, எக்ஸ் எக்ஸ் இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்க வி வந்து எதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னா இசட். வியோட ஆப்போசிட் சைட்ஸ் எது என்னவா இருக்குன்னா இசட் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி வந்து தான் இதுக்கான ஆன்சர். அப்போ வியோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து இசட். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொடுத்திருக்க டைஸோட 2 பொசிஷன் கொடுத்திருக்காங்க.
அது என்னது 6 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, AMRSYQ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஸோட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எஸ்ஸோட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டு டைஸுக்கும் காமனான சைட்ஸ் எது? ஆர். இப்போ இதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்த்தோம்னா என்னது? கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்த்து எழுதுங்க. எப்படி ஃபைன் பண்ணணும்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாருங்க. ஆர் இருக்கு, ஆர்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதும் போது MA வரும். அடுத்தது இந்த டைஸ்ல ஆர்ல இருந்து பார்க்கும்போது என்ன வரும்? Y வரும், S வரும். ஓகேவா, அப்போ எம்முக்கு ஒய் வந்து என்னது? ஆப்போசிட் ஃபேஸா இருக்கும். ஏவும் எஸ் என்னது? ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். ஓகேவா, நம்மளோட கொஸ்டின் என்ன? எஸ்ஸோட ஆப்போசிட் சைடு எதுன்னு கேக்குறாங்க. அப்ப எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் எது? ஏ. அப்ப ஆப்ஷன் டி ஏ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன் இருக்க சேம் டைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் டைஸ் வந்து என்னது? இது ரெண்டுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷனா, அது ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு? இங்க 6 இருக்கு, 6 இருக்கு. இப்ப இதை வச்சு கம்பேர் பண்ணுங்க. என்ன கேக்குறாங்க? 5ஓட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ 5ஓட ஆப்போசிட்னா இப்ப 6ல இருந்து என்னது? கிளாக் வைஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாருங்க. இப்ப 6 இருக்கு, இப்ப காமனான நம்பர் எடுத்துக்கோங்க. 6 இருக்கு, அது கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்க்கும்போது 1 and 2. இப்ப இதுல 6 இருக்கு, இந்த டைஸ்ல 6ல கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்க்கும்போது என்ன வரும்னா 5 4 வரும். நம்மளோட क्वेश्चन என்ன? 5ஓட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப என்னது? 2க்கு 4 வந்து ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும், 5க்கு 1 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 1, ஆப்ஷன் ஏ 1. அடுத்தது 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க லெட்டர்ஸ்ல கியூவோட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு கேக்குறாங்க. கியூக்கு ஆப்போசிட் எதுன்னு கேக்குறாங்க. 2 டைஸையும் கம்பேர் பண்ணுங்க. ஒரு டைஸோட 2 பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 டைஸோட காமனா இருக்கிற இது லெட்டர் பாத்தீங்கன்னா வி இருக்கு. ஓகேவா, இதை வச்சு கியூவோட ஆப்போசிட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். இப்ப இதுல இருந்து வில இருந்து என்னது? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. இப்ப வி காமனா எடுத்துக்கோங்க. வில இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்க்கும்போது இசட் கியூ. அடுத்தது இந்த டைஸ்ல வி வந்து பார்க்கும்போது எல் டி. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா கியூவோட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு தான் கேக்குறாங்க. இப்ப இசட்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் வந்து எல்லா இருக்கும், இசட்டுக்கு ஆப்போசிட் எல்லா இருக்கும். அப்ப இதுக்கு கியூக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்னா டி இருக்கும். டிக்கு ஆப்போசிட்டா கியூ, கியூக்கு ஆப்போசிட் டி. அப்ப கியூவோட ஆப்போசிட் ஃபேஸ் எது? ஆப்ஷன் ஏ டி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு டைஸோட 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னது? நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 5 3 6 7 9 and 2 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆன் ஃபேஸ் ஆப்போசிட் ஆன் த ஒன் ஹேவிங் 5. 5ஓட ஆப்போசிட் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைஸோட 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கிற க்ளோஸ்டு டைஸ்ல காமனா இருக்கிறது எது? ஒரே ஒரு சைடு தான் காமனா இருக்கு. இப்போ அந்த சைடு எடுத்துக்கோங்க 3. இப்போ 3ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கும்போது என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் 5 வரும், அடுத்தது 6 வருது. இந்த டைஸ்ல எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன வருது? 2 வருது, அடுத்தது 7 வருது. ஓகேவா, நம்மளோட கொஸ்டின் என்னன்னா 5ஓட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு தான் கேக்குறாங்க. இப்போ இங்க 6க்கு 7 தான் ஆப்போசிட் ஃபேஸா இருக்கும், 5க்கு ஆப்போசிட் ஃபேஸ் எது? 2. அப்போ ஆன்சர் எது? ஆப்ஷன் டி 2. அது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ் வச்சு என்னது கொடுத்துருக்காங்க? 2 க்ளோஸ்டு டைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டைஸோட 2 பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது? க்ளோஸ்டு டைஸா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா ஜியோட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ ஜி எங்க இருக்கு? இந்த டைஸ்ல இருக்கா? இப்போ இது ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு? இசட் இருக்கு, இசட் இருக்கு. ரெண்டு டைஸ்க்கும் காமன் ஃபேஸ் வந்து என்னது? இசட் இருக்கு, இசட் இருக்கு. ஸோ இசட்ல இருந்து எடுக்கும்போது இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கம்பேர் பண்ணி பாருங்க. என்னது? எம் ஜி வரும். அடுத்தது என்னது? இதை கம்பேர் பண்ணி எழுதும் போது என்னது? ஹச் எஃப் இருக்கும். ஓகேவா, நம்மளோட கொஸ்டின் என்ன? ஜியோட ஆப்போசிட் ஃபேஸ் எதுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப ஜியை கம்பேர் பண்ணும்போது என்னது? ஜிக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? எஃப் இருக்கும். எம்முக்கு ஆப்போசிட்டா ஹச் இருக்கும், ஜிக்கு ஆப்போசிட்டா எஃப் இருக்கும். இப்ப ஜியோட ஆப்போசிட் சைடு எது? ஆப்ஷன் டி எஃப். ஓகே, தேங்க்யூ.